ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் விளாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பில் பால் காயுது, இந்த அடுப்பில் வந்து சாப்பாடு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் ரைஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பருப்பு குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்து தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துவரம் பருப்பு, இந்த சின்ன டம்ளரில் எங்களுக்கு தேவையானது ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறோம் சார். ஒன்று ஒரு 1 எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்ல தண்ணியில் வந்து கழுவிக்கலாம். டீ தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேவையானது இஞ்சி வந்து இடித்து போட்டுக்கலாம். சூப்பரான இஞ்சி டீ ரெடி. மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் பொடி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஒரு டீ குடிக்கலாம். அப்போ தான் ஒரு வேலையாக ஆகும். ஒரு பக்கம் பருப்பு வேகுது, சாப்பாடாச்சு. பருப்புக்கு தேவையானது இது. குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து எக் ரைஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது ரைஸ் வந்து வெந்ததும் எடுத்து எக் ரைஸ் தயார் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு எக் ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வானல் வச்சு அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து எரிக்கிட்ட 2 நாட்டுக்கோழி முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக இதிலே உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. அப்புறம் பெப்பர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்தது மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன்லலாம் வணங்க, சும்மா லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது 2 மிளகா வந்து கீரி சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கணும். இதிலே கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் இதிலே நல்லா எண்ணெயிலே வதங்கி விட்டுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே முட்டையில் போட்டிருக்குங்க, அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு முட்டைக்கோஸு, அப்புறம் பீன்ஸ், கேரட் இது 3யும் இதிலே சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா நமக்கு வதக்கிக்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவு ஒரு ½ பாயிலாக வதக்கிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடிக்கும் போது. வந்து நம்ம தேவையாக இருந்தால் சாஸெல்லாம் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா இப்போ நார்மலாகவே இன்னும் லைட்டாக கொஞ்சோண்டு கறி மசாலா, சிக்கன் மசாலா போட்டு முட்டை போட்டு சாதம் போட்டு இறக்கிடலாம். சாஸ் இருந்தால் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் அப்புறம் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான் சார். எக் ரைஸ் ரெடி. ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து காலையிலுக்கு வந்து தோசை, சாம்பார், கதம்ப சாம்பார். லஞ்சுக்கு வந்து எக் ரைஸ் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பாப்பா எழுந்து வந்து பால் குடிக்கிறாங்க. யாஸ்னி,
நீ பால் குடிக்கலையாடா? வாங்க பால் குடிக்குவீங்க. பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தம்பி அங்கே உட்காந்து விளையாட்டு இருக்கான். சரி, அக்காவும் தான் ஸ்கூலுக்கு வராங்க, நடங்க போகலாம். தம்பியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எக் ரைஸு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் பேக் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. பாப்பாங்களும் ரெடியாகி வந்துட்டாங்க.